வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. டிப் ஆஃப் த வீக் இந்த வாரம் இருக்குது. ஸோ உங்களது கமெண்ட் அந்த டிப் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னு போடுங்க, பார்ப்போம். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது குரு. ஸோ உங்களது ராசி அதிபதி 4 இருக்கும்போது நல்ல ஒரு வீடு வாசல் அமைவதற்கான வாய்ப்புகள். யாருக்கு அமையும்னா தனுசு லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சொத்துக்கள் வாங்குவது, இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயார் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு இதுதான். மற்றபடி எப்படி இருக்கும் அப்படின்போது தாயார் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கும். ஸோ அது பெரிய ப்ளஸ் தான். உங்களது ராசியிலே புதன் 7ஆம் அதிபதி புதன் வந்து ராசியிலே இருக்கிறதும் மற்றும் 10ஆம் அதிபதி அவரையும் இருக்கிறது வேலை, அதாவது கணவன் மனைவி உறவுகளும் சரி, பிஸ்னஸ் சம்மந்தமான தொழில் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். சில நேரங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப கிரிமினலாக யோசிப்பீங்க. ஸோ ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பேராசைகள் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அடமன்சியை கொடுக்கும். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடமன்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பாருங்கள். கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசு சொல்கிறத கேட்காதீங்க. உங்கள் அறிவு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க. ஏன்னா வந்து மனசுக்கும் அறிவுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி சொல்ல ஒரு தனி சப்ஜெக்டே எடுக்கலாம். பட் ஜென்ரலாக சொல்ல போனோன்னா மனசு வந்து தப்பான விஷயங்களை கூட நல்லதாக சொல்லும், ஆனால் அறிவு மட்டும்தான் நல்லதை மட்டும்தான் சொல்லும். ஸோ அறிவுக்கும் மனசுக்கும் உள்ள ஒரு விஷயம் இதுதான். ஸோ என்னை பொறுத்தவரை அறிவு சொல்கிறத தான் நம்ம கேட்கணும். ஆனால் கேட்போமானா கேட்கவே மாட்டோம், மனசு சொல்கிறத கேட்போம். ஏன்னா அதுதான் சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா. ஸோ அதுதான் ஒரு பெரிய இது. பட் இருந்தாலும் பாருங்கள், ஓகேங்களா. கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2இல் வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கிறது 9ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். வந்து 11ஆம் அதிபதியும் கூடவே இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், வேலை கிடைக்கல வெளிநாட்டில் வந்து நான் தடுமாறிட்டு இருக்கின்றவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி 3இல் வந்து சனி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது 2ஆம் அதிபதி 3இலோ 3ஆம் அதிபதி 2இலோ இருக்கும்போது வீட்டில் கலகங்கள், அதாவது வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கிறது, பக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுறது நல்லது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். நம்ம கம்யூனிகேஷன் போது நம்ம பேசுகிறது நம்ம தெளிவாக இதுதான் அப்படிங்கிறது வந்து தெளிவாக பேசுகிறது நல்லது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஏதோ ஒன்று பேச ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதனால் விரோதங்களோ மனஸ்தாபனம் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் தெளிவாக இருக்குதுங்க. அதுதான் முக்கியம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4இல் வந்து குரு ஆட்சி பலத்தோடு முதலே சொன்ன தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி செவ்வாய் 6இல் இருக்கும்போது பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6இல் இருக்கும்போது சின்ன சின்ன சச்சரவுகளும் இருக்கும். சின்ன சச்சரவு தான், அதெல்லாம் பெரிய ப்ளஸ் தான். வேலை செய்பவர்களுக்கு வந்து நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். என்னென்னா 3 நாள் வேலையை நாடே செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். இல்லைங்க, பழக்கம்தான். என்னை பொறுத்தவரை வந்து எந்த வேலையாக இருந்தாலும் நல்லா பழகிக்கணும். ஸோ பழக அது வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகிடும். உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவேன். ஸோ சும்மா உட்காந்தே ஒர்க் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு வெளியில் போகணும்னு வைங்களேன், ஒரு 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து என்னோடய ஃபீல்டு மாறிச்சு. நான் அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து 70-80 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி எனக்கு 30 கிலோமீட்டர் ஜுஜிபி போடா அப்படின்னு சொல்லிட்டு 80-100 கிலோமீட்டர் போனால் கூட எனக்கு உடம்பு டயர்ட் ஆகிறதில்ல. காரணம் என்னென்னா சீசன் ஆகிடும் பாடி. ஸோ அதனால் வந்து அதிகமான உங்களது மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி நல்ல ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தீங்கனாலே எதுவுமே நம்மளால் முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதனால் வேலையில் வந்து வேலை பளு அதிகமாக இருக்குது அப்படின்னு புலம்பாமல் எதுவும் முடியுண்டா பார்த்துக்கலான்டான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டெக்னிக்ஸ்லாம் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். வெளியிலேருந்து பார்த்து பயப்படக்கூடாது. ஸோ என்ன தான் நடக்குது பார்த்துடலான்னு சொல்லிட்டு தில்லாக போயிடணும். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவியோட கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஈகோ இருக்கும். வியாபாரத்தில் வந்து எதிராளிகள், ஸோ கஸ்டமர்கிட்டலாம் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. கிரிமினலாக வந்து எதை ஏமாற்றணும்லாம் தோணும் திடீர்னு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா புதனுங்கிறது ஒரு கிரிமினல் கிரகம். ஏதாவது ஏடாவிடாமல் திங்க் பண்ணுறது, கொஞ்சம் குறுக்கடாக வந்து நடந்துக்கிறதெல்லாம் வந்து புதனுடைய ஸ்பெஷாலிட்டி. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய பார்வை கிடைக்கிறது மற்றும் வந்து
சுக்கிரன் 11ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஏதாவது கடன் வந்து வாங்கணும், அதை எப்படி அடைக்கணும், என்ன மாதிரி பிளான் பண்ணணும், கடன் அதிகமாக இருக்குன்னா அதை எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்ம வந்து அதை வந்து மேக்கப் பண்ணி வெளியில் கொண்டு வர முடியுங்கிறத வந்து திங்க் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து அதற்கான பதில் கிடைக்காது. ஏன்னா வந்து ஏற்கனவே நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அதுக்கான பதில் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னும் போது என்னை பொறுத்தவரை மெடிடேஷன். ஸோ மெடிடேஷனும் இறைவனின் சரணாகதியும் தான் ஒருத்தனுக்கு வந்து வே காட்டும். ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்தது என் லைஃப்பில் நிறைய மேஜிக் அந்த மாதிரி நடந்திருக்கு. சரணாகதி நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சு மெடிடேஷனில் உட்காரும்போது நம்ம அறியாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நமக்கு ஒரு சந்தர்ப்பங்களோ உங்களை தேடி வரும். ஸோ அது வந்து உங்களோட டெசிஷன் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக அடுத்த லெவல் கண்டிப்பாக போக முடியும். அதனால் வந்து மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய என்ன சொல்கிறது நிறைய பிடிவாதமாக இருப்பீங்க. ஸோ பிடிவாதத்தை தளர்த்திக்கங்க. ஸோ தளர்த்திக்கும் போது ஒரு நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஸோ ரொம்ப குறுக்கடாக நினைக்கக்கூடாது. பிஸ்னஸில் வந்து நான் ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து பல கோடி சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் விட்டு ஸோ படிப்படியாக ஒவ்வொரு ஷாட்டாக இதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு பிளானை வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மறுபடியும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை தான் ரொம்ப மெயினுங்க. நீங்கள் போய்ட்டு ஒரு பரிகாரத்துக்கு 50,000 60,000 1 லட்சம்லாம் செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு மனதார காலையில் எழுந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவனோடு ஒன்றுங்க. இறைவனை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. இல்லை அம்மாவை நினச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நினச்சி பழகும்போது இறைவன் உங்கள்கிட்ட ஒருவர் நிறைய மேஜிக்ஸ் நடக்கும் உங்கள் லைஃப்லேன்னு சொல்லிட்டு இப்போது டிப் ஆஃப் த வீக் பார்ப்போம். டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாரம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சனி பயிற்சி. ஸோ நிறைய பேர் வந்து சனி பயிற்சியை பார்த்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. சார் 7 சனி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ நான் வந்து ஜோதிடராக இருந்தாலும் ப்ராக்டிக்கலான ஜோசியர். நான் வந்து ரொம்ப வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு இந்த பரிகாரம்னு சொல்கிறதில்ல. ஸோ என்ன பண்ணுறது 7 சனிங்கிறது என்ன பண்ணும் எப்படி எஃபெக்ட் பண்ணுங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ 7 சனிங்கிறது ஒன்றுமே பண்ணாதுங்க. ஜென்ரலாக அது வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே பெரிய ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாது. அது 7 சனி வந்து நீங்கள் சொல்லலாம். அது 12ல் இருக்கும்போது 7 சனி வந்து கொஞ்சம் விரயங்களை பண்ணும். அது வந்து ராசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களை சின்ன கோளாறு பண்ணும். 2ன்னும் போது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணும். இதுதான் சொல்கிறது. ஆனால் நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. 7 சனி வந்து எல்லாருக்குமே பாதிப்புனா உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருந்து நல்ல பாவங்களில் இருந்து இல்லை நல்ல நட்சத்திர சாரங்கள் இருந்ததுன்னா 7 சனி பெரிய யோகங்களை கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து 7 சனி வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன் சொல்லிட்டாருங்க 7 சனி அவ்வளோதாங்க நான் வேலைக்கு போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பூட்டிக்கக்கூடாது. அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ உதாரணமாக என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப பழைய நண்பர் தான் அவர், பழனி பாரதி, உள்ளத்தை அளித்தா இந்த மாதிரி வந்து படங்களில் வந்து பாடல் எழுதிய பழனி பாரதி அவர்கள் எனது நண்பர். ஸோ அப்போ வந்து நான் அப்போ வந்து ஜோசியம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து உள்ளத்தை அளித்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஓகேங்களா? ஸோ அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் அப்போது வந்து அவர் சொல்லுவார், சார் அவர் ரொம்ப நார்மலாக வருவார். அவர் வந்து ரொம்ப பந்தாகந்தாலாம் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப நார்மல் ஸ்டேஜில் இருக்கும்போது நல்ல படம் கவிதைகள் எழுதுகிற அவங்க அப்பாவும் நல்ல ஒரு கவிதைகள்லாம் எழுதுகிற ஒரு ஆள் தான். அவர் வந்து ரங்கராஜபுரத்தில் இருந்தோம் அப்போது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன். அப்போ வருவார். ஸோ அப்போ வரும்போது நாங்கள் பேசிக்கும்போது ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசும்போது அவர் சொன்னார், சார் இந்த 7 சனியில் வந்தால் பயங்கரமாக அடிக்கும் உதைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க சார். இப்போ வந்து உள்ளத்தை அளித்தா பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ எனக்கு 7 சனி நடக்குது, ஆனால் பணம் கொட்டுது சார், என்ன சார் இது அப்படின்னாரு. இதுதான் கான்ட்ரவர்சி. புரியுதுங்களா? அப்போனா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்ததுன்னு வைங்களேன், நல்ல இடத்துலையோ ஒரு நட்சத்திர சாரத்துலையோ இருந்ததுன்னா பணம் கொட்ட தான் செய்யும். 7 சனி பெரிய எஃபெக்டே பண்ணாது. அதனால் வந்து குருட்டுத்தனமாக மைண்டை வந்து நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. 7 சனி வந்துச்சுன்னா 7.5 வருஷம் ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணாமல் என்ன 7 சனி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்கார முடியுமா உள்ள? அதெல்லாம் நடக்கிற கதையா? ஒரு நாள் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை 365 எவ்வளோ வருஷம் வாழ்வீங்க? இன்னும் ஒரு 70 வருஷம் போட்டுப்போமா? 70 வருஷம்னா மொத்தமே ஒரு 22,000 நாள் 23,000 நாள் தான் இருக்குது. இதில் பாதியில் முக்கால்வாசி போயிடுச்சு. மீதி இருக்கிறது 7,000 8,000 நாள். என்ன இதில் வந்து 7 சனிக்குன்னு வந்து ஒரு 1000 நாளை விட்டுட்டிங்கன்னு வைங்க, அதை விட ஒரு பெரிய பைத்தியார்த்தம்னா வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ 7 சனிலாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்ன எல்லை போடுங்க, என்ன விலைக்கு ஏற்றுங்களான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்கள் ஆத்ம திருப்திக்கு வேணால் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்கள் தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். 7 சனிலாம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அமைதியாக டெய்லி காலையில் இருந்து அமைதியாக வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்கள் அம்மாவாவோ
அப்பாவாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டாகவோ வச்சுக்கோங்க. நான்லாம் வந்து தெய்வத்தை ஒரு அம்மாவை நினச்சிப்பேன். நான் வந்துட்டேம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அம்மாக்கிட்ட போய் நம்ம வந்து குடிச்சிட்டு உட்காந்து அம்மா குளித்து பட்டையெல்லாம் அடிச்சுட்டு போய் அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். டெய்லி பல்ல விளக்கிட்டு போவோம். சில நேரத்தில் பல்ல வளர்க்காம கூட அம்மாட்ட போய் என்னம்மா ஒரு காப்பியை கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தெய்வத்துக்கிட்டே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது சூப்பரான விஷயங்கள் நடக்கும், நிறைய மேஜிக்ஸ் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குருட்டுத்தனமாக மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ரஸர் இருக்குது. ஏன்னா வந்து நான் கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஒரு ஆள் இடி மின்னலுக்கு பயந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டவன் ஒரு 8-9 வருஷமாக வெளியிலே வரது இல்லையா. சும்மா வருவானா சாப்பிடுவானா ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். அந்த இடி மழை வரும்போது மட்டும் வெளியில் வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருந்திருக்காங்க. நீங்கள் போய் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா வரும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் தூக்கி போட்டுருங்க. டே டு டே லைஃப்பில் நம்ம எடுக்கிற முயற்சியை மேக்ஸிமம் எடுப்போம். ஜோசியம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரிகாஷன் போது சார் இந்த மாதிரி வந்து 8th பிளேஸ்மெண்ட் ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நேச்சுரலாக டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து பண்ணுறதை பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் எல்ல சனி அஷ்டம சனி இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஜாலியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அட்டகாசமான லைஃப் எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.